ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மத்தேயு 9:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் பல விதங்களில் உங்களை சோர்ந்து போக பண்ண முயற்சிக்கிறதா? சாத்தான் சோர்வுகளையும் துயரங்களையும் கொண்டு வருகிறானா? உறவினர்கள் கடுமையான வார்த்தைகளினால் மனதை வேதனைப்படுத்துகிறார்களா? இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரிடம் நம்பிக்கை வையுங்கள். அருமை ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி திடப்படுத்துவார். உங்கள் வியாதியை எல்லாம் விலக்கி பூரண சுகம் தந்தருளுவார். திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவரை இயேசுவிடம் கொண்டு வந்தவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. இயேசு அந்த மனிதனையும் அவர்களை அழைத்து வந்தவர்களின் விசுவாசத்தையும் கண்டார். இயேசு திடன்கொள் என்று அவனுடைய உள்ளத்தை தேற்றினார். அவனது உடல் சுகத்தை மட்டும் இயேசு பார்க்கவில்லை, அவனுடைய ஆத்மாவின் தேவையையும் பார்த்தார். அவனையும் அவன் கொண்டு வந்தவர்களின் இருதயத்தையும் கவனித்தார். கர்த்தராகிய இயேசு அவன் பாவங்களை மன்னித்து அவனை திடப்படுத்தி மனதிற்கு தைரியம் தந்து அவனது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றினார். ஆமன்பானவர்களே, கொடுமையான வியாதியினால் துன்பப்படுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் விசுவாசம் அவர்களுக்கு ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர முடியும். உலகம் வெறுக்கலாம், ஒதுக்கலாம், உதாசீனப்படுத்தலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன தேவையில் இருந்தாலும் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குவார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் தயையும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, எங்கள் நீதி அதற்கான கந்தை. நீர் எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து பரிசுத்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி தூய ஆவியினால் எங்களை புதுப்பித்தள்ளவும், பாவத்தை விட்டு விலகி உமது வார்த்தையின்படி பரிசுத்தமாக வாழ கிருபை தந்தள்ளவும், சோதனைகளில் விழாமல் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக வாழவும் கிருபை தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் அன்பு பிள்ளைகளின் கடந்த கால பாவங்களை மன்னித்து குற்ற உணர்விலிருந்து விடுதலை தந்து உமது சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் இருதயங்களில் நிறைத்தள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்ற வாக்கின்படி வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்களின் ஒவ்வொரு நோயையும் தொட்டு சுகமாக்கி அவர்களுக்கு பயத்தையும் கவலையும் நீக்கி பலனையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் தந்தள்ளோம். அப்பா, மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நல்ல ஞானத்தையும் திறமையும் அருளி செய்து நல்ல சிகிச்சைகள் கொடுக்க ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தினரும் தேவ சமாதானத்தால் நிறைந்து ஆசீர்வாதமாய் வாழவும், குடும்ப பிரச்சனைகள் மாறவும், பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், கர்த்தரை அறிவிலே வளரவும், படிப்புக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தினரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், யாரும் நம்பிக்கை இழக்காதபடி உம்மீது முழுமையான விசுவாசத்துடன் இருக்கவும் உதவி செய்தள்ளோம். கர்த்தாவே, உலகமெங்கிலும் குளிர் பிரதேசங்களில் வெப்ப அலையினால் பாதிப்புகளிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும், நில அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவி கிடைத்திடவும், உயிரிழப்புகள் தடுக்கப்படவும், காலநிலை மாற்றத்தினால் சேதமின்றி மக்கள் காக்கப்படவும், உலகமெங்கும் மக்கள் அனைவரும் அமைதியாய் சமாதானமாய் பாதுகாப்பாய் வாழவும், தமிழகத்துக்கு தேவையான நல்ல மழை தரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ பிரசன்னத்தால் எங்கள் தேசம் சுதந்திரிக்கப்படவும், தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, அனைத்து மாநில முதல்வர்கள், கவர்னர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அரசு உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு பணியில் இருப்போர், நீதித்துறை மற்ற பணியில் இருப்போரும் உத்தமமாய் பாதுகாப்பாய் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்பட தேவரீர் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, பயணம் செய்கிறவர்கள் போக்குவரத்தும் ஆசீர்வதிக்கப்படவும், கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் துயர் துடைக்கப்படவும், இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் அவர்கள் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள், அவர் தம் குடும்பத்தினர் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், பரிசுத்தமான ஜீவிதம் செய்யவும், கர்த்தருக்கு பயந்து ஆத்மாதாய பணியில் உண்மை உத்துவமாய் செயல்படவும் தெய்வீக வழிநடத்தலும் ஒத்தாசையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக்க நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.